காவேரி வந்து வண்டியில் வந்துட்டுருக்காங்க. அப்போ கரெக்டாக வழிமறிக்கிறாங்க வெண்ணிலா. வெண்ணிலா பார்த்தோன்னே காவேரி வந்து அப்படியே அதிர்ச்சியாக பார்த்துட்ருக்காங்க. நான் யாருன்னு தெரியுதா? வெண்ணிலா, விஜய் என் பேர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு வெண்ணிலா அப்படி வந்து டென்ஷனாக பார்க்குறாங்க. நீ தான் என்னை வந்து வீட்டுக்கு கூட்டின்னு வந்தியாமே, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே வந்து அப்படி நக்கலாக சொல்கிறாங்க. அதை கேட்டு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றாங்க. வேறு ஒன்றும் வேணாம், நீ விஜயை விட்டு கொடுக்கணும். இங்கே பார், நான் தான் வந்துட்டேன்ல, இதுக்கப்புறம் எதுக்காக உனக்கு விஜய்? அதனால் ஒழுங்காக டைவர்ஸ் பண்ணிட்டு கொடுத்துட்டு வேலையை போய் பார்த்துட்டே இரு அப்படின்றாங்க. அது கேட்டு செம்மையா டென்ஷன் ஆயிடுறாங்க நம்ம காவேரி. ஏன் டைவர்ஸ் கொடுக்கணும் அப்படின்றாங்க. ஆமாம், நீ கொடுத்து தான் ஆகணும். விஜய் எனக்கு வேணும். விஜய் இல்லாமல் என்னாலலாம் இருக்க முடியாது. நான் தான் விஜய் கூட இருக்க போகிறேன். நானும் விஜயும் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். அதனால் நீ டைவர்ஸ் கொடுத்து போகிறது தான் நல்லது. இங்கே பாருங்கள், உங்களுக்கு என்ன பேசணுமோ போய் விஜய் கிட்டே பேசிக்கங்க. தேவையில்லாமல் வந்து என்கிட்ட எதுக்கு பேசிட்டு இருக்கீங்க? விஜய் உங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு அவருக்கு கடமை இருக்குது. ஆனால் உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு என்ன ஓவராக பேசுகிற? இங்கே பார், எங்கள் வாழ்க்கையில் நீ தலையிடாத, மரியாதையை விலகி போயிடு, அவ்வளோதான் சொல்வேன். விலைக்கு போகலன்னா என்ன பண்ணுவீங்க? நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். இங்கே பாருங்கள், விஜய் உங்களை விரும்பினார்னா, உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சாருனா பண்ணிக்கட்டும். எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. அதுக்கு நான் வந்து இடைஞ்சலாக இருக்க மாட்டேன். ஆனால் வந்து தேவையில்லாமல் என்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்றாங்க. இங்கே பார், நீ என்ன நினச்சிட்டு இருக்க? விஜய்க்கு எனக்கு கல்யாணம் ஆகாதுன்னு நினச்சி கண்டிப்பாக கல்யாணத்தை நடத்தி காட்டு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதை கேட்டுட்டு வந்து வெளில செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. இங்கே வந்து விஜய்கிட்ட வந்து காவேரி வந்து நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டு விஜய் அதிர்ச்சி அடைகிறாரு. வெண்ணிலாவை இப்படிலாம் பேசினா, ஆமாங்க வெண்ணிலா தான் இப்படிலாம் பேசினா அப்படின்னோடனே என்னால் அதிர்ச்சி தாங்கவே முடியல காவேரி. அவள் இப்படிலாம் பேசக்கூடிய ஆளே இல்லை. அப்போ நான் போய் சொல்கிறேன்றீங்களா அப்படின்றாங்க. ஐயோ காவேரி, நான் அப்படிலாம் சொல்லடி. வேறு என்ன சொல்கிறீங்க? என்னை தேடி வந்து என்கிட்ட இவ்வளோ மோசமாக வந்து பேசினாங்க. உங்களுக்கும் அவளுக்கு கல்யாணமா? அதை நான் கெடுக்கக்கூடாதான்? நான் விட்டு விலகி போகணுமா? அதுவும் டைவர்ஸ் கொடுத்துட்டு விலகி போகணுமா அப்படின்றாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறார் விஜய். நீ என்ன சொல்கிற காவேரி? இவ்வளவும் அவள் பேசினாளா? இப்படிலாம் அவள் பிஹேவ் பண்ணுவான்னு நினச்சி கூட பார்க்கல. நீங்கள் வேறு எதை தாங்க நினச்சி பார்த்தீங்க? அவங்கள பற்றி எதுவுமே உங்களுக்கு தெரியல. அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு உங்களுக்கு தெரியல. ஆனால் வந்து வெண்ணிலா ரொம்ப சாஃப்டானவங்க. அவெல்லாம் வந்து ஒதுங்கி போயிடுவா, எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் சொன்னீங்க. இப்போ பார்த்தீங்களா என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு? அன்னைக்கு சொன்னது தான் இன்றைக்கும் நான் சொல்கிறேன். வெண்ணிலா அப்படிப்பட்ட ஆளே கிடையாது அப்படின்னோடனே, சரி காவேரி, நீ ரொம்ப டென்ஷன் ஆகாது, இந்த டைமில் ரொம்ப டென்ஷன் ஆகக்கூடாது காவேரி, ப்ளீஸ் டி அப்படின்னோடனே, சரி இப்போ என்ன பண்ணலான்றீங்க? நான் பார்த்துக்கிறேன்டி, எல்லா பிரச்சனையும் நான் பார்த்துக்கிறேன், நீ கூலாரு, எந்த ப்ராப்ளமும் வராது, வெண்ணிலாவை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படி சொல்லிட்டு போகிறாரு. என்ன நடக்க போதோ அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க காவேரி. இங்கே வெண்ணிலாவை தேடி விஜய் வந்து போகிறாரு. தாத்தா வந்து என்னப்பாச்சு அப்படின்னோடனே, தாத்தா கிட்ட நடந்த விஷயத்தையெல்லாம் வந்து விஜய் வந்து சொல்கிறாரு. அவளுக்கு எவ்வளோ திமுரு தான் இந்த மாதிரி நடந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு, என்னப்பா இந்த பொண்ணு இப்படிலாம் பண்ணி வச்சிருக்கா? காவேரி கிட்ட போய் இவ எதுக்கு பேசினா? காவேரியை தேடி போய் வம்பெடுத்திருக்கா. இந்த மாதிரி ஒரு பொண்ணை என்ன பண்ணுறது? இந்த பொண்ணெல்லாம் வீட்டில் வச்சுருந்து நம்ம எல்லாம் பார்த்தோம்ல, இதுக்கெல்லாம் தேவைதான் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே வந்து தாத்தா, நீ அமைதியாக இருக்க கல்யாணம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, வெண்ணிலா வெளியே வாமா அப்படின்னோடனே, என்ன தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா வெளியே வராங்க. வெண்ணிலா பார்த்தோன்னு செம்ம டென்ஷன் ஆகுது விஜய்க்கு. யாரை கேட்டு என் பொண்டாட்டி போய் பார்த்தேன் அப்படின்னோடனே, என்ன சொல்கிற விஜய்? உன் பொண்டாட்டி நான் தானே? இங்கே பாரு வெண்ணிலா, தேவையில்லாத பேசியிருந்தேன், அப்புறம் அவ்வளோதான் சொல்லிட்டேன். எதுக்காக தேவையில்லாமல் வந்து காவேரி கிட்ட போயிட்டு டைவர்ஸ் வாங்க சொல்லியிருக்க? எங்கள் வாழ்க்கையில் தலையிடாதுன்னு சொல்லியிருக்க? உனக்கு எனக்கு கல்யாணம்னு சொல்லியிருக்க? என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதை கேட்டுட்டு, உங்களை தான் நினச்சிட்டு இருக்கேன் விஜய், அதனால தான் இவ்வளவும் பண்ணேன். அவள் யார்? நம்ம வாழ்க்கையில் தலையிட? அவள் விலகி போயிட்டாள்னா இந்த பிரச்சனையே கிடையாது. அவள் தான் விலகி போயிட்டாள், அது நீங்களும் விட மாட்டேங்கிறீங்க. அதனால தான் நான் போய் பேச வேண்டியதாக போச்சு. நீ யார் எங்கள் விஷயம் தலையிட? நானும் காவேரியும் புருஷன் பொண்டாட்டி, எங்கள் வாழ்க்கையை டிசைட் பண்ணுறதுக்கு உனக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது? எவ்வளோ தைரியமாக இருந்தால் காவேரி கிட்ட போய் இந்த வார்த்தையெல்லாம் பேசிடுவேன். இப்போ கேட்டுக்கோ, நானும் காவேரியும் ஒன்றா தான் இருக்கோம், ஒன்றா தான் வாழவும் போகிறோம். கூடிய சீக்கிரம் காவேரி இங்கே வந்துடுவா. அதுக்கப்புறம் எங்கள் வாழ்க்கை தொடங்கும். தேவையில்லாமல் எங்கள் வாழ்க்கையில் நீ தான் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்க. மரியாதை எங்கள் வாழ்க்கை விட்டு போயிடு. முதல்ல இந்த வீட்டை விட்டு கிளம்பு அப்படின்றாரு. அதிர்ச்சி அடைகிறாங்க.